ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம பிடிஎஸை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஒருத்தவங்க என்கிட்ட ஷேர் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்கள உண்மையாக லவ் பண்ணுறீங்க, சின்சியராக லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களுக்கு லாயலாக இருக்கீங்க, அவங்க உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, பதிலுக்கு அவங்களும் உங்களுக்கு லாயலாக இருக்காங்க அப்படின்னா ஓகே தான். பட் எத்தனை நாளுக்கு அவங்க உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க, உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, இப்போ பேச முடியல, உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பேசுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதுங்க. அந்த லவ் கடைசி வரைக்குமே சாகாது. லவ்வில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே முக்கியங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு போனீங்க அப்படின்னா அந்த லவ் என்றைக்குமே சாகாது. நீ பண்ணது தான் தப்பு, நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் சில லவ்லாம் செத்து போயிடும். அதே தான் நான் சொல்ல வரேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க பழகுங்க. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கை விட லவ்வில் ஒரு அழகான விஷயமே என்ன தெரியுமா? செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் விட இந்த உலகத்துலேயும் அழகான லவ் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல, செல்ஃப் லவ் ரொம்பவே இருக்கும். அவங்களே லவ் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. இதில் கமிட்டடாக இருக்கவங்க தான் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்க முடியாது. அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தான் எடுக்க முடியும். எல்லாரோடைய லைஃப்லேயும் ஒரு டாக்ஸிக் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் தப்பு பண்ணால் அவங்க விட்டு கொடுத்து போக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னனாலே சண்டை ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, எங்கேயோ போயிட்டு எங்கேயோ டாபிக் வருது. ஏன் நீங்கள் இப்போ சோகமாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எனக்கு ஜஸ்ட் ஃபீவர் தான், அதனால் த்ரோட் பெயின். இது என்னுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணது அவங்களுடைய லவ் ஸ்டோரியை. எப்போவுமே பிடிஎஸை பற்றி போட்டிருக்கோம் பிடிஎஸ் சேனலில். ஒரு சின்ன சேஞ்சுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மீன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம இந்த சேனலில் போடலாம். அதே மாதிரி செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. யார் கேட்க போகிறா?